உருவத்தில் இருக்கிறார். அவரை கழுத்து வேற உடம்பு வேற பிரிச்சு எடுக்கிறாங்க. ஒரு யானைய கழுத்து வேற உடம்பு வேற பிரிச்சு எடுக்கிறாங்க. அப்ப அந்த நந்தி மனித உடலையும் யானையோட தலையையும் வைக்கிறாங்க. அதான் பிள்ளையார். அதைத்தான் நம்ம இப்ப எல்லா இடத்துலயும் பாக்குறோம். யானை தலை இருக்கும், மனித உடல் இருக்கும். இதுக்கு பேர் பிள்ளையார். அடுத்தது அதுல மனித தலை இருக்குது இல்லையா, மனித தலை யானையோட உடம்பு இருக்குது இல்லையா, ரெண்டையும் சேர்த்து பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி ரெண்டையும் சேர்த்து மனித தலை யானை உடல் ரெண்டையும் சேர்த்து அதற்கு பேரு கணபதினு பேர் வைக்கிறார். இந்த ரெண்டு உருவாக்கும் போது அருவுருவம்னா என்னன்னா, தொட்டு பார்த்தா ஒரு ஷேப் இருக்கும், தொடலாம். ஆனா கண்ணு மூக்கு வாயின்னு உருவம் மாதிரி இருக்காது. அதான் நீங்க பிள்ளையார பிடிச்சு வச்சிருக்காங்க பாத்திருக்கீங்களா? ஒரு பிள்ளையார சாணத்துல பிடிச்சு வைப்பாங்க, சந்தனத்துல பிடிச்சு வைப்பாங்க, மஞ்சள்ல பிடிச்சு வச்சு மேல ஒரு அருகம்புல்ல சொருகி வச்சிருப்பாங்க. அது அருவுருவம். இந்த மூணுமே ஒரு மனித தலை யானை உடலை போடும் போது கணபதி வர்றார், யானை தலை மனித உடல் வரும்போது பிள்ளையார் வர்றார். இந்த மூணு பேருக்கும் மூன்று தனித்தனியான குணாதிசயங்கள் இருக்கின்றன. பிள்ளையார் யாருன்னா எல்லாத்துக்கும் ஆரம்பமாக இருக்கக்கூடியவர் பிள்ளையார். தொடக்கத்தில் தொடக்கம், பிகினிங் ஆஃப் த பிகினிங், அவர் தான் பிள்ளையார். அதனால்தான் எந்த செயலை செய்யணும்னாலும் பிள்ளையார வேண்டிக்கணும். முதல்ல இந்த மனித தலை யானை உடல்ல இருக்கிற ஒரு பேரு கணபதின்னு பார்த்தா அவர்கள் கணங்களின் தலைவர். அதாவது அசுர சக்தி, இந்த மாதிரியான அரக்க சக்தி, அசுர சக்தி இதெல்லாம் அழிக்கணும்னா கணபதி தான். அங்க போய் போரிட்டு ஜெயிக்கிறவர் எல்லாம் இந்த கணபதி தான். அடுத்தாற் போல வினைகள், நம்ம செய்யற செயல்கள் எல்லாத்துக்கும் வெற்றியை கொண்டு தருபவர் விநாயகர். பிடிச்சு வச்சது நம்ம அந்த மஞ்சள்ல சந்தனத்துல எல்லாம் பிடிச்சு வைக்கிறவ அவரு விநாயகர். எந்த தொழிலையும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியவர். வெற்றியை கொடுக்கக்கூடியவர் விநாயகர். தொடக்கமாக இருக்கக்கூடியவர் பிள்ளையார். அசுர சக்தி, ரொம்ப தீவிரமான பிரச்சனைகள் இருக்கு, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு.